ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு த செஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டாபிக் வைஸ் செஷன் தான். ஸோ ரொம்ப நாளாக வந்து நிறைய இடத்துல வந்து எரர் ஸ்பாட்டிங்காக வந்துட்டு ஒரு டாபிக் வைஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த செஷன் வந்து யூ கோனா ஹேவ் திஸ் எரர் ஸ்பாட்டிங் வீடியோ. ஸோ எரர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் கெட் டு நோ சர்டன் திங்ஸ். ஓகே, ஸோ சில டாபிக்ஸில் வந்து யூ ஹாவ் டு பி வெரி மச் கிளியர். ஓகே, ஸோ இப்போ வந்து மோஸ்ட்டாக எரர் நம்ம கேட்குறாங்கன்னா டென்சஸில் தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ எந்த காலத்தில் எந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க அப்படின்றத அந்த சென்டென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வேர்ப்ல எரர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ சப்ஜெக்டை நம்ம மாற்ற போறது இல்லை, வேர்பை தான் நம்ம மாற்ற போறோம். ஸோ அது எந்த காலத்துல பேசியிருக்காங்க, இல்ல சிங்குலரா இல்ல ப்ளூரலா, அந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ். ஓகே, ஸோ ப்ரொனவுன்ஸ்னு எடுக்கும் பொழுது நவுனுக்கு ஈக்குவலண்டா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்ல யூஸ் பண்ற ஒரு வேர்ட். ஓகே, ஸோ அந்த இடத்துல சிங்குலரா நவுன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சிங்குலர் ப்ரொனவுன்ஸ் நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வரலாம். ஓகேயா? ஸோ அப்படி இல்லைன்னா ப்ரிப்போசிஷன் ரிலேட்டடா எரர்ஸ் வரும். ஸோ அங்க வந்துட்டு நீங்க அண்டர்ன்னு கேட்குறாங்க இல்ல பிலோன்னு கேட்குறாங்கன்னும் பொழுது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். ரெண்டுமே கீழே தான். ஸோ நேரா கீழே நம்ம பிலோன்னு நீங்க சொல்வீங்க. ஸோ இப்போ ரீசனிங் சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னும் பொழுது நமக்கு எக்ஸாக்டா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சாரி பசில்ஸ்ல வந்துட்டு இவங்க கீழே இருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இங்கே ஹெல்ப் ஆகும். அண்ட் அண்டர்னும் பொழுது 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் லைக் ஒரு டேபிள் அப்படின்னும் பொழுது அது கீழே எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகேயா? அது கீ இஸ் அண்டர் த டேபிள் தான் சொல்லுவோம், பிலோ த டேபிள் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேயா? இட் இஸ் எக்ஸாக்ட்லி பிலோன்றது தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். இன்னொரு டாபிக் ஆர்டிகல்ஸ். ஓகே, ஸோ ஆர்டிகல்ஸ்ல வந்துட்டு நமக்கு எப்போ டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம், எப்போ இன்டெஃபினட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஐடியாஸ்லாம் நமக்கு தெளிவா இருக்கணும். ஸோ மோஸ்டா வந்து நமக்கு இந்த ஏரியாஸ்ல இருந்து நிறைய எரர்ஸ் வருது. இல்லாட்டி வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனை மாத்தி கொடுத்து எரர்ஸ் கூட கேட்குறாங்க. ஸோ நமக்கு ப்ரொனவுன்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டென்சஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் நீங்க இப்ப பார்க்கும்பொழுதே பாத்தீங்கன்னா நிறைய வந்து நான் சப்ஜெக்ட் பேஸ்டா சாரி சாப்டர் பேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ ப்ரொனவுன்ஸ் ரிலேட்டடா நிறைய எரர்ஸ் பார்ப்பீங்க, இல்லாட்டி வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ரிலேட்டடா நிறைய எரர்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செஷனும் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா டோன்ட் ஸ்கிப் எனி செஷன் பிகாஸ் யூ கோனா பிகம் வெரி ஸ்ட்ராங் இன் எரர் ஸ்பாட்டிங். ஓகே, ஸோ தப்பு கண்டுபிடிக்கிறது எப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஓகேயா? சரி, ஸோ ஒன் மோர் திங் தட் ஐ வாண்ட் டு கோட் இஸ் எரர் இல்லாமலும் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஸோ கண்டுபிடிக்கணுன்றதுக்காக எரர் இங்க இருக்கும் அப்படின்ற அசம்ஷனை எங்கேயும் போய் திணிச்சிட வேண்டாம். ஸோ இல்லைன்றதும் கான்செப்ட்ல இருக்கு. ஸோ ஒரு வார்த்தையும் ஒரு ஃப்ரேஸையும் கரெக்டா தான் பிளேஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றத மட்டும் தெளிவா பார்த்தா போதும். சரியா? ஸோ கோயிங் இன் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எங்க என்ன கொடுத்துருக்காங்க, த புவர் மேன் பாய்ஸ்ட் ஹிம் அண்ட் இஸ் own children. ஓகே, ஸோ இது ஒன்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ அவங்களோட ஓன் சில்ட்ரனை he has poised. ஓகே, ஸோ ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும் பொழுது நம்ம மைண்ட்ல ஃபுல்லா இங்கிலீஷ் தான் இருக்கணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேர் ஒருத்தவங்க பண்ற அந்த ஆக்ஷன் அவங்களே பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னும் பொழுது நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எங்க யூஸ் பண்ணுவோம், இது வேர்டு கேட்டோன்னு நமக்கு தோணும்ல. ஸோ அது எங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆங்கிள் இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி பாருங்க. இந்த புவர் மேனை பத்தி பேசியிருக்காங்க, அவங்க சில்ட்ரனை பத்தி பேசியிருக்காங்க. சோ இவர் என்ன பண்ணிருக்காரு, the poor man poised dash and his children. சோ இங்க இவரையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு பிளஸ் இஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதா? சோ அப்ப ரெண்டுமே அவரே தான் செஞ்சார் அப்படின்னும் போது we will use reflexive pronouns. ஓகே, சோ அப்ப எங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை, இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். சோ ஹிம் வராது, himself. ஓகே, ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ்லாம் என்னென்னலாம் சொல்லலாம். இப்போ அவர் செல்ஃப் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு மை செல்ஃப். ஓகே, தெம் செல்ஃப். So all these are reflexive pronouns. So themselves கூட நமக்கு இருக்கும், ourselves கூட இருக்கும். சரியா? So plural caseல நம்ம சொல்றோம் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி reflexive pronouns நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ நார்மலா இன்னொரு விஷயமும் சொல்றேன். இதே கொஸ்டின் மைட் பி உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்கலாம் பிகாஸ் டாபிக்ல கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆர்டிகல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. ஸோ நார்மலா நம்ம டெஃபினட் இன்டெஃபினட் ஆர்டிகல் சொல்றோம்ல. ஸோ டெஃபினட் ஆர்டிகல் நம்ம பொழுது என்ன வரும், ஏயும் ஆனும் வரும். இன்டெஃபினட் ஆர்டிகல் நம்ம பொழுது த வரும். சரியா? ஸோ அப்போ தன்ற ஆர்டிகல் பக்கத்துல நீங்க எப்பவுமே ஒரு நவுன் யூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ அப்போ இங்க பார்க்கும்பொழுது தன்ற ஆர்டிகல் பக்கத்துல யூ ஹேவ் திஸ் நவுன். ஓகே, விச் இஸ் மேன். அப்போ மேனோட குவாலிட்டியை பத்தி சொல்லும் பொழுது புவர் இஸ் அ adjective part. ஸோ மேன்ன்றத நம்ம நவுன்னு சொல்லலாம். அப்போ தன்ற ஆர்டிகல் பக்கத்துல யூ ஹேவ் அ நவுன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இந்த மாதிரி
மாதிரி விஷயங்களை தான் நம்ம தேடி பார்க்கணும். சில டைம்ஸ் வந்து எரர்ஸ் இருக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ நம்ம பொழுது ஸ்பெசிஃபைடா ஐடென்டிஃபைடா ஒரு விஷயத்தை பத்தி இண்டிகேட் பண்ணி பேசுறோம் போது யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இல்லைன்னா ஆன் யூஸ் பண்ணும்பொழுது யூ வில் நாட் ஹேவ் ஸ்பெசிஃபைட் திங்ஸ். ஓகே, ஸோ எனி திங்கா இருக்கலாம். ஓகேயா? ஐ ரெட் அ புக்குக்கும் ஐ ரெட் த புக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஸோ a book can be any book, but the book is you're trying to specify that it was the என்ன சொல்றது, ஒரு காமிக் புக்கை தான் நீங்க படிச்சீங்கன்றத you're trying to make it very specific. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, poised is a verb. அதுக்கப்புறம் and conjunction ரெண்டு பக்கமும் நமக்கு ஒரே விஷயத்தை சேர்க்கணும். ஸோ இங்கே ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேர் ஹிஸ் ஓன் சில்ட்ரன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டினில் நிறைய டீட்டெயில்ஸ் கேதர் ஆகுது அப்படின்னும் பொழுது அந்த கொஸ்டினை எழுதி, ஓகே, ஸோ அதோட எரரை எழுதிக்கோங்க. பட் எக்ஸ்பிளனேஷன்ல ஒரு ஃப்ரேஸ்க்கும் கொடுத்துருக்கிறத ட்ரை டு ரைட் இட் டவுன். ஸோ தட் வேற ஒரு கொஸ்டின் அதை ரிலேட் பண்ண மாதிரியே பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து யூல் பி ஏபிள் டு சால்வ் திங்ஸ். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பீயிங் நியூ டு த கண்ட்ரி மை செல்ஃப் டிசைடட் டு ஃபர்ஸ்ட் டேக் அ டூர் அரவுண்ட் த பிளேஸ் ஐ வாஸ் ஸ்டேயிங். ஓகே, ஸோ இட்ஸ் ஜென்ரல். என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஒரு பிளேஸ்ல இருந்திருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து he just went around to see the particular place where he was staying. Okay, so அதான் இந்த ஸ்டேட்மெண்டோட மீனிங். ஓகே, ஸோ அப்போ வந்து being new to the country. So do you have any error here? No, right? So இங்க வந்து being new. Okay, so அவர் வந்து இந்த கண்ட்ரிக்கு நியூவா இருக்கிறதுனால டூன்னு சொல்லும் பொழுது எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு ஆக்ஷன் வந்து மோஷன், அதாவது நடந்துட்டு இருக்கு, மூமெண்ட்ல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கிவ் இட் டு மீ அப்படின்னா எடுத்துட்டு போய் கொடுக்க போறீங்க. ஓகேயா? ஸோ ஃபார்க்கும் டூக்கும் நிறைய கிளாஷஸ் இருக்கும். ஃபார்னா இவங்களுக்காகன்னு சொல்லுவீங்க. சரியா? டூனும் பொழுது இவங்க கிட்ட நீங்க கொடுக்குற ஒரு ப்ராசஸ், யாருக்கிட்ட அது போகுதோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை டிஃபைன் பண்றதுக்கு. இங்க வந்து நியூ டு த கண்ட்ரி, அப்போ தன்ற ஆர்டிகல் பக்கத்துல யூ ஹாவ் அ நவுன். ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு நவுன் கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மை செல்ஃப் டிசைடட். ஸோ மை செல்ஃப் இப்பதான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம், இட் இஸ் அ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அப்போ ஒரு ஆக்ஷனை அவங்களே செஞ்சிருந்தா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோம். பட் ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல அப்படியே வந்து யூ cannot start with a reflexive pronoun. Okay, so it's a phrase where being new to the country. So இது வந்து ஒரு கம்மா வச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை ஸ்பிளிட் பண்ணி அடுத்தது கனெக்ட் பண்றாங்க நம்ம பொழுது மை செல்ஃப் யூஸ் பண்ண மாட்டீங்க, நீங்க சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்க வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னும் பொழுது நெக்ஸ்ட் வந்து பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னமோ என்னது, ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னா என்னது. ஸோ இதுல வந்து நமக்கு நல்லா தெளிவு இருக்கணும். இப்போ நார்மலா நம்ம ஐ சொல்றோம். ஓகேயா? ஸோ இங்க வந்து நம்ம மீன் சொல்லுவோம். பட் பொசசிவ் கேஸ்ல மை சொல்லுவோம், இல்லாட்டி மைன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ எப்போ மை சொல்லுவோம், எப்போ மைன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் மை பென். ஓகே, ஸோ இப்போ அந்த மை பென்னை நான் எடுத்துட்டு I can put it as mine. So அப்போ mine வரும்பொழுது I'll not mention a noun. ஓகே, புரியுதா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சாப்டர் வைஸ் வீடியோஸ்ல நான் தனியா உங்களுக்கு விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். ஸோ அதுலயுமே நம்ம தெளிவா இருக்கணும். சரியா? ஸோ நார்மலா ப்ரொனவுன்ஸ் பொழுது இந்த விஷயங்கள் வரும். அப்போ சப்ஜெக்டிவ் கேஸ்ல யூஸ் பண்ற ப்ரொனவுன் வரும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன வரும், மை செல்ஃப் வராது, இட் இஸ் ஐ டிசைடட். ஸோ பீயிங் நியூ டு த கண்ட்ரி, ஸோ அந்த சப்ஜெக்ட் யார் இதை சொல்லியிருக்காரோ அவரு ஐ டிசைடட் டு ஃபர்ஸ்ட் டேக் அ டூர் அரவுண்ட் த பிளேஸ் ஐ வாஸ் staying. Okay, purida? So each and every sentence is like properly proved, and you have V2 here which is past tense, and over here also it is was staying. Okay, so past continuous la sollirukanga. Okay, ஸோ அந்த டென்ஸை எப்போ யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே நமக்கு மைண்டில் ஓடணும். சப்போஸ் தெரியலனா டென்சஸ் வீடியோ 12 டென்ஸ்க்கும் தனித்தனியாக இருக்குது. ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். சம் அப் ஆஃப் டென்சஸ் கூட இருக்குது. ஸோ அதில் பிக்சர்ஸ் வச்சும் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். சரியா? ஸோ இந்த கொஸ்டினோட எரர் எங்கே இருக்குது அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எவ்ரி ஒன் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கம் டு ஸ்கூல் டுமாரோ. ஓகே, ஸோ அப்போ எவ்ரி ஒன், ஸோ எவ்ரி ஒன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் அ இன்டெஃபினிட் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் அ ப்ரொனவுன். ஓகே, ஸோ நமக்கு 9 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த என்னென்ன ப்ரொனவுன்ஸ்ன்றது டெமான்ஸ்ட்ரேட்டிவ், டிஸ்கிரிப்டிவ், ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஸோ அதுல இன்டெஃபினிட்டும் ஒரு டைப்பு. ஸோ அந்த ப்ரொனவுன்ல
நம்ம இந்த எவ்ரி ஒன் நன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ அப்போ அது யூஸ் பண்ணுறீங்கன்னும் பொழுது நம்ம என்ன டைப் ஆஃப் வேர்ப் வந்து அது பக்கத்தில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிங்குலர் வேர்ப் வேர் எல்லாரையும் தான் நீங்கள் குறித்து பேசுகிறீங்க பட் இட் கேரிஸ் அ சிங்குலர் வேர்ப்ன்றது நம்ம ரூலில் பார்த்துருப்போம். ஸோ அப்போ எவ்ரி ஒன் ஆர் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் வேர்ப் ஹேஸ் டு பி யூஸ்ட் இட் இஸ். அப்போ எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பெக்டட் டூ பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணுவீங்க. டூ பக்கத்துல நமக்கு கம் தான் இருக்கு which is a base form. to school so nounsம் வரும் tomorrow. ஓகே ஸோ அப்போ நாளைக்கு நம்ம பொழுது இட் இஸ் அ ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேயா, அதாவது எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ உங்களை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நாளைக்கு நீங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு சென்டென்ஸில் நமக்கு இருக்குது. ஓகேயா, ஸோ அந்த காலத்தை சொல்கிற மாதிரி ஒரு டைம் இருக்குது. ஸோ ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சென்டென்சஸ் இருக்குது. வேர்ப் வந்து நமக்கு எந்த சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிலேட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் செக் பண்ணும்பொழுது ஆப்வியஸாக அந்த சென்டென்ஸோட மீனிங்கும் நமக்கு கரெக்டாக கன்வே ஆயிரும். ஓகேயா, so let's move to the next question. So next question is Ashok is among the few people in the world which did not blindly follow the path of others. Okay, so Ashok is the singular person. அப்ப is ன்ற verb நமக்கு கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம among எப்போ சொல்லுவோம், பிட்வீன் எப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் சொன்னாலே நம்ம ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அமாங்கன்னும் பொழுது ரெண்டு விஷயத்துக்கு மேலே நம்ம எவ்வளோ பேரை சொன்னாலுமே நம்ம அமாங் சொல்லுவோம். அப்போ ஸ்டார்டிங்கில் அசோக்கும் இஸ்ஸும் கிளியர் ஆயிருச்சு. ஸோ அமாங் த ஃபியூ பீப்புள், அப்போ ஃபியூ பீப்புள் இஸ் நாட் டூ ரைட். ஸோ இட் இஸ் ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க பட் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. பட் அது கண்டிப்பாக டூன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லலாம், அமாங் த ஃபியூ பீப்புள் இன் த world. Okay, so which did not blindly follow the path of others. இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த which. Okay, so which first என்ன type of pronoun. Okay, so இங்க வந்து நீங்க whichன்றதை யூஸ் பண்றீங்கன்னா இட் இஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். வேர் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல 5 விஷயம் இருக்கு. ஸோ என்னெல்லாம் நம்ம பார்த்தோம், who பார்த்தோம், நெக்ஸ்ட் which பார்த்தோம், தென் இட் இஸ் whom, அதுக்கப்புறம் that பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ இது சப்ஜெக்டிவ் கேஸில் நீங்கள் சப்ஜெக்ட் யார் பேசியிருக்காங்களோ அவங்கள ரிலேட் பண்ணி பேசும்போது சொல்லுவீங்க. ஸோ விச்ன்னு சொன்னீங்கன்னா எப்போ யூஸ் பண்ணுவீங்க, இன் பிளேஸ் ஆஃப் அனிமல்ஸ் திங்ஸ்ன்னும் பொழுது. ஸோ பேபிஸ் அந்த மாதிரி சொல்றீங்கன்னா கூட விச் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்துட்டு ஹூம்னும் பொழுது ஆப்ஜெக்டிவ் கேஸில் ஒரு பர்சனை ரிலேட் பண்ணும் பொழுது நம்ம யூஸ் பண்ணலாம். தேட்னும் பொழுது தேட் வந்து நம்ம ஹூன்ற பிளேஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். எப்போ யூஸ் பண்ணுவோம், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஸோ ஹூம்னும் பொழுது not for whom, which in a murder that use panla in case of informal communications. You have one more relative pronoun which is whose. Okay, so all these are relative pronouns that is used. Okay, so அப்ப இங்க which ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனை அப்படியே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அசோக் is among few people. So அசோக் is among few people in the world. Okay, அப்போ அசோக்க ரிலேட் பண்ணி தான் இந்த which இருக்கு. அப்போ அசோக்க ரிலேட் பண்ணா எப்படி நீங்க which சொல்ல முடியும், அங்க வந்து ஒரு ஆனிமலோ திங்கோ இருந்தா தான் ரிலேட் பண்ண முடியும். அப்போ ஆப்வியஸா இட் ஹேஸ் டு பி சப்ஜெக்ட் ரிலேட் பண்ணி பேசும்பொழுது who தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல which வரக்கூடாது, நம்ம who தான் சொல்ல முடியும். புரியுதா? Okay, so one more additional knowledge I'll try to give you. When you use do forms, அதாவது இப்போ do, does or did இது நீங்க யூஸ் பண்றீங்க ஒரு சென்டென்ஸ்ல அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி வர verb வந்து நமக்கு பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா did not. ஓகே, ஸோ அப்போ டூ ஃபார்ம் இருக்கா. ஸோ இந்த வேர்புக்கு பக்கத்துல இருக்க வேர்ப் எப்படி இருக்கு, ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் ஃபார்ம். அப்போ இது என்ன மேம் அப்படின்னு கேட்டா இட் இஸ் அ adverb that is used. So blindly follow. Okay, so did not blindly follow the path of others. அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஆஃப்ன்றது நமக்கு preposition. So preposition பக்கத்துல நமக்கு ஒரு noun தான் வரும் which is a prepositional object that is used. அப்ப the பக்கத்துல பாத்தீங்கன்னாலும் இங்கேயும் நமக்கு noun தான் கொடுத்திருக்காங்க. ஸோ சென்டென்ஸை பார்ட் பிரிச்சு அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்கும் பொழுது எரரும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, next one. So only after a lot of persuasion the illiterate villager allowed himself girl child to study in the school. Okay, so himself னு ஒரு apostrophe இருக்கு. First of all apostrophe நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது இதுக்கு நான் வந்து வீடியோல கிளியரா சொல்லியிருப்பேன். So your, okay, so yours னு இப்படி இருக்கு. நெக்ஸ்ட்
apostrophe s இருக்கு. So it's அப்படின்னு சொல்றீங்க, இட்ஸ் apostrophe இருக்கு. ஸோ இந்த apostrophe நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாலே இட் இஸ் அ கான்ட்ராக்ஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ். ஓகே, இப்போ இட்ன்னு சொல்லும் பொழுது இட் இஸ் ஆர் இட் ஹேஸ்ன்னு நீங்க சொல்றீங்க, சரியா? ஸோ இந்த கேஸ்ல நீங்க அதை முதல்ல ப்ரொனவுனா நீங்க யூஸே பண்ண முடியாது. ஓகேயா? அப்ப ப்ரொனவுனா யூஸ் பண்ணணும்னா நம்ம இதை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு டாபிக் வைஸ்ல எடுக்கும் பொழுது எக்ஸாம்பிள் வச்சு நான் அதை சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ டூ வாட்ச் த பர்டிகுலர் வீடியோ, ஸோ யூல் பி வெரி கிளியர் அபவுட் இட். ஓகே, ஸோ இங்க வந்து himselfன்னு apostrophe இருக்கு. அப்ப இங்க இஸ் ஏதாச்சும் வருமா அப்படின்றதையும் நீங்க யோசிச்சுட்டே படிக்கணும், சரியா? ஓகே, so only after a lot of persuasion. What do you mean by persuasion? ஒரு வற்புறுத்தலுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குன்னா, the illiterate villager, so படிக்காத ஒரு villager allowed himself's girl child. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு பொசஷனை பேசுறாங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இஸ் ஒரு ஆக்ஷன், அதாவது சப்ஜெக்டோட ஆக்ஷனும் ஆப்ஜெக்டையும் சேர்த்து அவரே பண்றாருன்னும் பொழுது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான், ஹிம்செல்ஃப்னும் பொழுது. அப்போ அவருடைய டாட்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நமக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கான வேலையே இல்லை. அப்போ என்ன வரும்னு நமக்கு ஹிஸ் கேர்ள் சைல்டுன்னு தான் சொல்ல முடியும், விச் இஸ் பொசசிவ் கேஸ். அப்போ சப்ஜெக்டிவ் கேஸ்ல ஹீன்னு இருக்கிறத பொசசிவ் கேஸ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதே மேல் பர்சனை வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல சொல்லும் பொழுது என்னன்னு சொல்வீங்க, ஹிம்னு சொல்வீங்க. ஸோ இதுவுமே நமக்கு தெளிவா தெரியணும். ஸோ ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அப்போ இங்க வந்து பொசசிவ் கேஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இட் ஹாஸ் டு பி ஹிஸ். ஓகே, ஸோ ஒன்லி ஆஃப்டர் லாட் ஆஃப் பர்சுவேஷன் த illiterate villager allowed his girl child to study in the school அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one, the Foreign Investment Promotion Board is the government body who regulated investment received by Indian factories from foreign countries. Okay, so the Foreign Investment Promotion. Okay, அப்போ இங்க the பக்கத்துல you have a noun. Okay, so இங்க வந்து அது என்ன type of இதுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன board அப்படின்னு சொல்லிட்டு foreign investment promotion அது ஒரு boardன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ board is a noun. அப்போ which is singular also. So the அங்க boardsன்னு சொல்லல, boardன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ isன்ற verb வந்து கரெக்டா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் the government body who, அப்போ இங்க கொடுத்திருக்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஹூன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸோ முன்னாடி இருக்க கொஸ்டின்லேயே நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ஹூ, ஹூம், ஹூஸ், that, which இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹூனா பர்சனை ரிலேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இங்க பர்சனே இல்லை, இங்க போர்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன சொல்ல முடியும்? It has to be what? So keep thinking, I'll answer the question. So regulated investment received by Indian factories. அப்போ by இருக்கு, யாரால ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு? இந்தியன் ஃபேக்டரிஸ். யார் மூலியமா, யார்கிட்ட இருந்து? ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன வரும் நமக்குன்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி விச். ஓகே, ஸோ நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இமீடியட்டா ஐ டென்ட் ஆன்சர், பிகாஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல தான் ஐ கேவ் யூ த definition of relative pronoun. Okay, so என்னெல்லாம் relative pronounன்றதையும் I listed it. Okay, so அதனால நீங்க think பண்ணி ஒரு question answer பண்ணும்போது it gets registered in your mind. So அதனால try to think little bit so that அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஸ்டேபிளா அப்படியே மைண்ட்ல உட்காரும். ஓகேயா? Okay, so let's move to the next question. So next question is, the Consumer Forum directed the Power Corporation to compensate a complainant for the inconvenience and mental agony who he had to suffer. Okay, so because of the power officials irresponsible attitude. Okay, so like he has to suffer, he has to undergo some mental stress. Okay, so அந்த மாதிரி ஒரு ஃபீல் இது பண்ணோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அஃபீஷியல்ஸோட இர்ரெஸ்பான்சிபிளா இருந்த ஒரு ஆட்டிடியூட்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து த இருக்கு, பக்கத்துல கன்சியூமர் ஃபோரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆர்கனைசேஷன் வேர் இட் வாஸ் டைரக்டட், verb வந்து V2. ஸோ டைரக்ட் பண்ணியிருக்காங்க எது? த பவர் கார்பரேஷன். அப்போ த பக்கத்துல யூ ஹாவ் அ நவுன். ஸோ பவர் கார்பரேஷன் to compensate. So to is a preposition, right? So இது பக்கத்துல நம்ம base form of verb தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்க compensateன்னு சொன்னா base form, so V1 form தானே. ஓகே, ஸோ நான் வந்து இல்லைன்னா an இது ரெண்டும் யூஸ் பண்ணும்போது சிங்குலரா பக்கத்துல நவுன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
Okay, so she complains க்கும் complainant க்கும் வித்தியாசம் இருக்கும். Complainant is a noun. Okay, she complains னா நம்ம என்ன சொல்லலாம், டி தான் முடியுது. ஓகே, சிஇன்னு முடியல. ஸோ இந்த இடத்துல நீங்க வெறும் ஏஎன்டி எடுத்துட்டு டி போட்டுட்டீங்க அப்படின்னும் பொழுது இட் இஸ் யூஸ்ட் as a verb. அப்போ இங்க a complainant கரெக்டா சொல்ல முடியும். ஓகே, அப்போ ஐ ஈட் an apple நான் சொல்லுவேன். அப்போ apples நான் சொல்ல முடியாது. புரியுதா? ஸோ அப்போ a and an பக்கத்துல சிங்குலர் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர் திஸ் இஸ் ரைட். ஓகே, ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ். அப்போ ஆண்டுக்கு பக்கத்துல முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி விஷயங்களை நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். வேற இன்கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க, மென்டல் அகெனின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம முன்னாடி இருக்கிறத ரிலேட் பண்ணி பேசுறோம்னா ஹூ வருமா? ஹூ வந்து எதுக்கு ரிலேட் பண்ணும்? நமக்கு பர்சனுக்கு ரிலேட் பண்ணும். ஸோ வாட் should be used? Which he had to suffer because of. அப்போ which he had to suffer னா இந்த he had to suffer அப்போ எது inconvenience and mental agony தான் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அந்த ரெண்டு விஷயத்த குறிச்சு நம்ம சொல்றோம் பொழுது நம்ம which தான் யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ எதை வந்து குறிக்குது? ஸோ antecedent அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் ரிலேட்டிவ் pronoun வந்து எங்க வந்து குறிச்சு பேசுது, அதுக்கு முன்னாடி இருந்த clause, ரிலேட்டிவ் clause என்ன. ஸோ ரிலேட்டிவ் clause எடுக்கிறதுக்கு முன்னாடி clauseனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதையும் சொல்லி கொடுத்திருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம், ஸோ இவரை வந்து சஃபர் பண்ணியிருக்காரு எதனால? இன்கன்வீனியன்ஸ் அண்ட் மென்டல் அகெனினால. ஸோ இட் ஹேஸ் டு பி which he had to suffer because of. அப்போ பிகாஸ் வந்துச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்றது என்னவா இருக்கணும்? அதோட ரீசனை நம்ம கொடுக்கறதா இருக்கணும். சரியா? ஸோ அப்போ பிகாஸ் ஆஃப் த பவர் அஃபீஷியல்ஸ் irresponsible attitude தான் நம்ம இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, ஸோ மோஸ்ட்டாக வந்து இன்னைக்கு செஷன் ஃபுல்லாகவே ப்ரொனவுன்ஸ் ரிலேட் பண்ணி இருக்கும். ஓகே, ஒரு செஷனும் ஒரு சாப்டரை எப்படி வந்து எரர்ஸில் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் ஐம் கோனா கிவ் யூ. கீப் வாட்சிங் த வீடியோஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். The indomitable Indian team dished out a brilliant performance right from the start as they outwitted their opponents to take a convincing lead. Okay, so meaning is also conveyed. So slow-ஆ வாசிச்சு அது மீனிங்கும் புரிஞ்சுட்டு சால்வ் பண்ணுங்க. த இன்டாமிட்டபிள் அப்படின்னா அடக்க முடியாத விஷயங்களை பத்தி பேசும்போது டாமினேட்டிங்கா இருப்பாங்கல்ல. ஸோ டாமிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்தியன் டீம், அப்போ இட் இஸ் ஒன் டீம் விச் தே ஆர் டாக்கிங் அபவுட். டீம்ஸ் கிடையாது, ஒன் பர்டிகுலர் டீம். அப்போ த one particular team. Okay, so dished out a brilliant, so they gave a brilliant performance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க என்ன பண்ணலாம்? This is the phrase that is used. so அவங்க பண்ண performance பத்தி பேசுறதுக்கு dished outன்ற phrase யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படின்னு சொன்னா you need a noun. அப்ப nounன்றது இங்க இருக்கு, which is brilliant performance. ஓகே, அப்போ brilliant என்னது? நமக்கு adjectiveன்னு சொல்லலாம். அப்போ பக்கத்துல நான் சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணுவேன்றது கரெக்டா இருக்கு. ஸோ brilliant performance right from the start. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க as they outwitted their opponents. அப்போ டீம் சொல்லும் பொழுது இந்த டீம் வந்து which is one particular team. ஓகே, ஸோ அப்போ நம்ம பொசசிவ் கேஸ்ல நான் சொல்லி கொடுத்தேன்ல. ஸோ பொசசிவ் கேஸ்ல ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கேத்த ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ இங்க என்ன சொல்லலாம்? தேர்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் பர்டிகுலர் டீம்னும் போது இட் ஹாஸ் டு பி, இட்ஸ் அப்போஸ்ட்ரஃபி போட்டுறாதீங்க. ஆப்ஷன்ல இருக்குன்னா அப்போஸ்ட்ரஃபி போட்டிருக்குன்னா கான்ட்ராக்ஷன் இஸ் இட் இஸ்ன்னு அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு இட் இஸ் சொல்லுவீங்களா? இல்லை. இன்னொன்று, நீங்க இந்த மாதிரி பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அது பக்கத்துல கண்டிப்பா ஒரு நவுன் இருக்கணும். சரியா? இப்போ வந்து நான் கேட்கும் பொழுது whose pen is this னா his pen தான் சொல்லுவோம். ஓகே, his possession. ஓகே, this belongs to him நீங்க objective கேஸ்ல முடிப்பீங்க. ஓகேயா? ஸோ his பொழுது அது பக்கத்துல அவங்களுக்கு எது சொந்தமா இருக்கோ அந்த பொருளை ரிலேட் பண்ணி பேசும் பொழுது நம்ம hisன்ற possessive pronouns நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதுல வந்து நல்லா கிளாரிட்டி இருந்திருக்கும். ஸோ இங்க to இருக்கு, பக்கத்துல v1 ஃபார்ம் இருக்கு, இருக்கு. ஸோ பக்கத்துல என்ன லீட் இருக்கு? ஸோ இட்ஸ் அ noun. ஓகே, ஸோ கன்வின்சிங் லீட்னா this is adjective that is used. புரியுதா? Okay, so let's move to the next question. Next one. ஸோ டெஸ்பைட். ஸோ அந்த வேர்டை பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட் போட்டிருக்கீங்க, நிறைய ரிவ்யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கேயே ஒரு விஷயம் தெரியும். இன்ஸ்பைட் வந்தால் ஆஃப் வரும்னு தெரியும், டெஸ்பைட்னு வந்தால் ஆஃப் வராது அப்படின்றது தெரியணும். ஸோ விச் இஸ் அ வெரி ஆஃபன் ஆஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்க கொஸ்டினை தயவு செய்து விட்டுற வேண்டாம். அப்போ இங்கே டெஸ்பைட் ஆஃப் கொடுக்கல, ஸோ அந்த இடத்துல நமக்கு எரர் இல்லை. சரியா? ஓகே, ஸோ டெஸ்பைட் த மர்ஜர். ஸோ மர்ஜர் ஒன்று நடந்திருக்கு. ஸோ டெஸ்பைட் த மர்ஜர் த ஏர்லைன் ஹேஸ்
reported sizable losses and is unable to pay their employees. So be very careful while reading. Okay, so yara எந்த line குறிச்சு பேசுறாங்க. Okay, so இங்க வந்து the merger has happened. Okay, so merger is what ரெண்டும் வந்து ஒரு கம்பெனி ரெண்டும் சேர்ந்துருச்சு, சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றாங்க போது நம்ம mergerன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, the airline. அப்போ ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏர்லைனை மீன் பண்ணி பேசுறோம் நம்ம பொழுது the airline அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ which is singular in form, airlinesன்னு சொல்லல, airlineன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க hasன்றது கரெக்டா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ has வந்தா பக்கத்துல நமக்கு V3 forms வரும், which is reported. Okay, the airline has reported sizable losses. அப்போ என்ன losses, ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் வந்து அதிகமான லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்குன்றாங்க, ஒரு சைசபிள் லாஸ்ன்றாங்க. அண்ட் இஸ் unable. அப்போ இந்த andன்றது இந்த has reported, ஃபர்ஸ்ட் வந்து has reportedன்ற phrase. ஓகே, sizable loss. அடுத்தது and is unable to, அடுத்த காரணத்தையும் சொல்றாங்க. அப்ப and யூஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இங்க has கொடுத்துருக்காங்க, இங்க is கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு phrase-உமே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் நமக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ unable to pay their employees. அப்போ இந்த their யாரை குறிச்சு பேசுது, இந்த ஏர்லைனை தான் பேசுது. பிகாஸ் அவங்க தானே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஏர்லைன் இஸ் சிங்குலர் இன் ஃபார்ம். அப்போ ஹவு கம் யூ யூஸ் அ ப்ளூரல் பொசசிவ் கேஸ், இட் ஹாஸ் டு பி இட்ஸ். புரியுதா? ஸோ அந்த ப்ரொனவுனோ இல்லை வேர்போ யாரை குறிச்சு பேசி நம்ம பிளைண்டாக ரீட் பண்ணிட்டு போயிட்டோம்னா நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையும் ப்ரீவியஸாக இருக்கிற வேர்ட்ஸோட ரிலேட் பண்ணி பொறுமையாக ரீட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் ரீடிங்கில் யூல் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் திங்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one. So every house should have the device as it protects people from a common household disaster. Okay, so every house, so each and every house in நம்மொழுது ஒரு வீடியோமே சொல்றாங்க. அப்போ shouldன்றது நம்ம modal verb. Okay, so அப்போ modal verb யூஸ் பண்றீங்கன்னா பக்கத்துல base form of verbs தான் யூஸ் பண்ணோம், which is a யூனிவர்சல் ரூல்னு சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு வரும். ஸோ ஷுட் ஆர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது டேர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கேன் குட் யூஸ் பண்ணுறீங்க, மே மைட், ஆல் தீஸ் ஆர் மோடல் வேர்ப்ஸ் தட் ஆர் தேர். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம வேர்ப்ஸ்ன்ற டாப்பிக்கில் நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஸோ இங்கே வந்து அந்த மோடல் வேர்ப் வருது நம்ம பொழுது ஹேவ் ஃபார்ம்ஸ்ல ஹேவ் தான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், வேர் நமக்கு கரெக்டான வேர்ப் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, த டிவைஸ். ஓகே, ஆஸ் இட். அப்போ இந்த இட் எதை குறிக்குது, ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கலாம். ஆஸ் இட் ப்ரொடெக்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் அ காமன் ஹவுஸ்ஹோல்ட் டிசாஸ்டர். அப்போ இங்க வந்து ஆஸ் இட் அப்படின்னும் பொழுது எதை குறிச்சு பேசுறாங்கன்னு பார்க்கலாம். எவ்ரி ஹவுஸ் ஷுட் ஹேவ் த டிவைஸ். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் டிவைஸ் இருக்கணும். ஆஸ் இட் ப்ரொடெக்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் அ காமன் ஹவுஸ்ஹோல்ட் டிசாஸ்டர். ஸோ அப்போ ஆஸ்ன்ற வேர்டு வருது. ஸோ அதை கனெக்ட் பண்ணி நமக்கு எதுவும் சொல்ல முடியல. இந்த ஃப்ரேஸ் இஸ் லைக் சம்திங் விச் இஸ் இன் எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ என்ன சொல்லலாம் நம்ம இங்க, which சொல்லலாம். ஓகே, பிகாஸ் இட் கனெக்ட்ஸ் வித் திஸ் பர்டிகுலர் டிவைஸ் சொல்லலாம். அப்போ எவ்ரி ஹவுஸ் ஷுட் ஹேவ் த டிவைஸ். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் அங்கே யூஸ் பண்ண முடியும், வேர் விச் ப்ரொடெக்ட்ஸ். ஓகே, அப்போ இந்த டிவைஸ் விச் இஸ் சிங்குலர் இன் ஃபார்ம், ஸோ அதனால இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேர்புமே நமக்கு சிங்குலரா இருக்கு. ஸோ விச் ப்ரொடெக்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் அ காமன் ஹவுஸ்ஹோல்ட் டிசாஸ்டர். அப்போ இவ்வளோ பெரிய ஃப்ரேஸ் இருக்கு. த ஏர்ன்றது நம்ம இந்த நவுனை தான் குறிச்சு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ எதுக்கு அதை நம்ம சேர்க்கிறோம், எது வரையும் ஒரு ஃப்ரேஸ் வருது, இது வரைக்கும் ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால எரர் ஸ்பாட்டிங் ஈஸியா பிக் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன். So we must take regular exercises to keep ourselves fit. Okay, சரி. ஸோ அப்போ வி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ வீனா நமக்கு ப்ளூரல் ஃபார்ம்ல நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ வந்து நம்ம ஐ சொல்லும் பொழுது மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்துட்டு உங்களையே வந்து சிங்குலரா சொல்லுவோம் அவர் செல்ஃப் ஆர் அவர் செல்ஃப்ஸ்னும் பொழுது ப்ளூரல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்க வி மஸ்ட் டேக். இப்போ நம்ம பார்த்த ஒரு மோடல் வேர்ப் அப்படின்னும் பொழுது இந்த மஸ்ட் இஸ் ஆல்சோ மோடல் வேர்ப். மே, மைட், மஸ்ட் மூணுமே நம்ம மோடல் வேர்ப்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ பக்கத்துல டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். நெக்ஸ்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும், நவுனு இது adjective சொல்லலாம். டூ பக்கத்துல you need a base form of verb which is keep. ஓகேயா? ஸோ இது எல்லாமே
நீங்க நார்மலா எழுதும் பொழுது ஒரு பேப்பர்ல பிராக்டிஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எது verb எது adjective ஸோ ஃபில்லர்ஸ்க்கு கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு blank விட்டுருக்காங்க இங்க அப்படின்னும் பொழுது noun இருக்கு, ஸோ இங்க verb சொல்லிட்டாங்க, அப்ப இங்க ஒரு adjective தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்க வந்து we அப்படின்றதுனால it has to be ourselves. Okay, so we must take regular exercises, okay, to keep ourselves fit. Okay, so it is we intradnala we have to use ourselves. Okay, so next question. So each of the mistakes have to be corrected before printing the articles. Okay, so each அப்படினா என்ன type of pronoun? Okay, so each ன்னு சொல்றாங்க அப்படின்னும்போது it is a distributive pronoun. சரி, அப்போ நம்ம இந்த each யூஸ் பண்றோம் அப்படின்னா எப்பவுமே அதை தாண்டி வர noun நமக்கு plural noun தான் இருக்கும். சரியா? சோ plural noun இருக்கும். ஆனா இந்த phrase தாண்டி வரும் பொழுது நம்ம யூஸ் பண்ற verb நமக்கு எப்படி இருக்கணும்? singular verb இருக்கணும். So it shouldn't be have, it has to be has. Okay, so அப்போ each நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி வரும்போது plural nouns யூஸ் பண்ணணும், but it carries a singular verb. So this is the rule for this distributive pronoun. Okay, so இதையும் நீங்க எழுதிக்கோங்க. So இது நார்மலா நம்ம sentencesல பார்த்திருப்போம். So either, neither, each எல்லாமே distributive pronounsல நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? So அப்ப இங்க has வரும். So to be corrected before printing the articles. அப்போ the பக்கத்துல noun வரும், singular மட்டும் இல்ல plural nouns கூட யூஸ் பண்ணுவோம். So இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? Okay, so each வச்சும் நமக்கு புரிஞ்சுது. Okay, so let's move to the next question. Next one is the students. Okay, so appo the students, which is a noun, appo dress them in their trendiest best attires. Okay, so nalla best styles they were dressed as they, okay, appo they na the students தான் சொல்றாங்க, attended, dressed on V2, attended on V2, tense correct ah irukku, the annual day program of the college. So do you have any error? So எங்கேயாச்சும் நமக்கு எரர் இருக்க மாதிரி சென்டென்ஸ் இருக்கா? The students dressed them in their trendiest best attires as they attended the annual day program of the college. Okay, so I don't think so there is a error. Okay, so you guys find the error for this 13th question. Okay, so suppose இருக்கா இல்லாட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. Okay, so it's a homework for you. So இதை முடிஞ்ச அளவுக்கு இதுல இருக்கிற ஒரு வார்த்தையுமே என்ன ஆர்டிக்கலா இல்லாட்டி வந்துட்டு நவுனா அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க போடுங்க. ஏன்னா சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ணி நான் பார்த்தேன். ஓகே, ஸோ லைக் கண்டினியூஸா பண்ண வந்து கரெக்டா போட்டுட்டு வரீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க இப்ப பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வில் டிஸ்கஸ் இட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். இஃப் யூ கைஸ் லைக் have made any errors, I'll discuss it in the next class. Okay, so next one. So the 13th question you guys have to answer. Next one. So these companies. Okay, so demonstrative. Okay, so demonstrative pronouns அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். என்னெல்லாம் சொல்லுவோம்? This சொல்லுவோம், that சொல்லுவோம், கரெக்டா? So these சொல்லுவோம் and those. All these are demonstrative pronouns. அப்போ இது ரெண்டும் யூஸ் பண்ணும்போது singular nouns யூஸ் பண்ணுவோம் அது பக்கத்துல. ஓகேயா? ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணும்பொழுது plural nouns யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க these யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ கம்பெனிஸ் நமக்கு இருக்கு, கரெக்டா? அப்ப இங்க கரெக்டா தான் இருக்கு. அப்ப தீஸ் கம்பெனிஸ்ன்றது ப்ளூரல் தான், அப்ப இங்க ஹேவ்ன்றது கரெக்டா தான் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னது? have been asked. So have been asked அப்படின்னா என்ன அர்த்தம்? It is in passive voice. Have asked ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா active voice. So verbல change ஆகும்பொழுது subject object நமக்கு மாறும் passive voice ன்னு வரும்பொழுது, where subject will be the receiver of the action. So இது active passive voice னும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா இந்த விஷயங்களையும் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகே, அப்ப these companies have been asked to furnish their financial details. அப்ப அந்த their எதை ரிலேட் பண்ணுது? These companies, which is right. Okay, so 2 பக்கத்துல v1 இருக்கு, அப்ப அந்த thereன்றது these companies ரிலேட் பண்ணிருக்கு. Financial details and information to its board directors. அப்ப where the error lies? Over here. அப்போ இங்க there கொடுத்துட்டாங்க, இங்க why it is its, it has to be there. Okay, so இந்த மாதிரி silly small errors வந்து இருக்கும் where you can relate it, but be very clear எதுக்கு யாரை ரிலேட் பண்ணி அந்த சென்டென்ஸ். ஸோ அதை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஃபைன், ஒரு 5 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் தான் கண்டுபிடிச்சாலுமே அதுல இருக்க எல்லா வார்த்தையுமே ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரியா? பிகாஸ் 5 பண்ணி
half minded நீங்க விடுறதுக்கு ஒரு கொஸ்டினே தெளிவா தெரிஞ்சாலும் அக்யூரசி மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் அது கம்ப்ளீட்டா எதை யாரை குறிச்சு பேசுறாங்க, ஸோ அது என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எதனால அதை யூஸ் பண்றாங்கன்றத யூ ஹாவ் டு சர்ச் அண்ட் யூ ஹாவ் டு ரைட் நோட்ஸ் ஆன் தட். கண்டிப்பா நீங்களா தேடி கண்டுபிடிச்சு எழுதும் பொழுது அந்த விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருக்கும். பட் கீப் ரிவைசிங். ஓகே, ஸோ அந்த விஷயத்த ஃபேட் ஆகாம you have to revise things so that it stay in your mind. Okay, so let's move to the next question. The clerk whom spoke, so inge tappu theriyudala, whom spoke rudely to the customer yesterday has been suspended. Okay, appo the clerk, the பக்கத்துல noun இருக்கு. ஓகே, whomன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நம்ம whom யூஸ் பண்ணுவோம்? objective கேஸ்ல ஏதோ ஒரு விஷயத்த குறிச்சு பேசுறோம் பொழுது நம்ம whom சொல்லலாம். ஸோ இங்க வந்து the clerk குறிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? இங்க who தான் யூஸ் பண்ணிருக்கணும். The clerk who spoke rudely. ஓகே, அப்போ spoke is verb, rudely is a adverb. அப்போ to the customer கிட்ட பேசியிருக்காங்க. yesterday has been suspended. அப்ப has been suspendedனா இந்த clerk தான் குறிக்கிறாங்க. அப்ப இந்த verb வந்து it is singular because the clerk is singular. Okay, so let's move to the next question. So he promised to get in touch with myself as soon as he had the information I needed. Okay, so he promised, so he is third person singular pronouns. So இங்க வந்து pastல இருக்கிறதுனால நமக்கு promised ன்னு இருக்கு. So presentல இருந்தா தான் promises ன்னு நம்ம சொல்லியிருப்போம். சரியா? So அது வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். So present tenseல என்ன வரும்? verb அப்படின்னு சொல்லிட்டு third person singular யூஸ் பண்றீங்க அப்படின்னா. ஓகே, சரி. So to பக்கத்துல get கொடுத்திருக்காங்க, which is right. Okay, so to getனா base form of verb. In touch with, so with என்னது? It is a preposition. சரியா? So preposition பக்கத்துல prepositional object which is a noun நம்ம யூஸ் பண்ணுவோம். So noun இல்லனா நவுனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா pronounsம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? சரி. So அப்ப யூஸ் பண்றீங்கன்னா மோஸ்டா ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்ற நவுன் நமக்கு ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல தான் இருக்கணும். சரியா? ஸோ இங்க வந்து மை செல்ஃப் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ராங். அப்போ ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல நீங்க சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? he promised to get in touch with dash. Okay, so dash as soon as he had the information I needed. அப்போ அந்த ஐன்றத சப்ஜெக்ட் கேஸ்ல நீங்க ஐன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொசசிவ் கேஸ்ல நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம்ல, என்ன வந்துட்டு மை ஆர் மைன். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு இதே ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மீன் சொல்லுவோம். அப்போ ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்திருக்கணும்? இங்க இட் இஸ் with me. Get in touch with me, which is a objective case pronoun. So after prepositions we use objective case pronouns. Okay, so next one. Next one is my son has bought 4 pens who are red in color. So who எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? who personக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பென்னுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். பென் இஸ் அ திங். அப்போ திங்குக்கு என்ன வரும்? இட் இஸ் which. ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல இங்க நம்ம which தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ my son has bought 4 pens which are red in color. புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். You cannot change people but you can definitely change own. ஓகே, ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு கிராமர் எரர்ஸ் இருக்குன்றத தெளிவா படிக்கும் போது புரிஞ்சிருக்கும். செகண்ட் பர்சன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கேன்னு கொடுத்துருக்காங்க, மோடல் வேர்ப் தானே. அப்போ இங்க நாட்ன்ற நெகேஷனும் ஆட் ஆன் ஆயிருக்கு. அப்போ மோடல் வேர்ப் யூஸ் பண்ணா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் விச் இஸ் சேஞ்ச். ஓகே, ஸோ அப்போ வந்து யூ கேன் சேஞ்ச் பீப்புள் பட். ஸோ பட்டுன்னும் பொழுது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கணும். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி சேஞ்ச் ஓன். ஸோ சாரி, யூ கேன் நாட் சேஞ்ச் பீப்புள் விச் இஸ் அ நெகட்டிவ் கேஸ். அப்போ இங்க ஒரு பாசிட்டிவ் இருக்கு. கரெக்டா? ஏன்னா வந்து பட் நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பட் யூஸ் பண்ணா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். டெஸ்பைட் யூஸ் பண்ணா பாசிட்டிவ் நெகட்டிவ். இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி தோ, ஆல்தோ, நெவர்திலெஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாக்குறீங்க அப்படின்னும் பொழுது பாசிட்டிவ் நெகட்டிவ் கேஸ் நமக்கு ஒரு சென்டென்ஸ்ல இருக்கும். சரியா? ஸோ இங்க பார்க்கலாம். ஸோ டெஃபினெட்லி சேஞ்ச் ஓனா அவர் செல்ஃப். ஸோ இங்க என்ன யூஸ் பண்ண முடியும்? ஓன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியும்? யூ கேன் நாட் சேஞ்ச் பீப்புள் பட் யூ கேன் டெஃபினெட்லி சேஞ்ச் யோர் செல்ஃப். Okay, because it is what you is given here. Okay, so அதனால என்ன நமக்கு possessive reflexive pronoun where it is yourself. Okay, next one. So next one is as the aeroplane was ready for takeoff, the passengers and the crew fastened themselves seat belts. Okay, so இங்க வந்து வெளியில ஒரு apostrophe கொடுத்திருக்காங்க, but you have still have yes. So இது கூட நீங்க இன்னும் stress பண்ணி yes யூஸ் பண்ண முடியாத இடத்துல
நம்ம இந்த மாதிரி அப்போஸ்ட்ரோஃபி வெளில கொடுப்போம். பட் அது கரெக்டா இருக்கா? themselvesன்னு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது சப்ஜெக்டே வந்து ஆப்ஜெக்ட் வேலையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க கரெக்டா இருக்கா? So as the aeroplane. Okay, so the aeroplane வந்து noun. So was ன்றது verb, was ready for takeoff. For is a preposition, so take off noun. The passengers. So the article பக்கத்துல you have a noun which is plural and the crew. Okay, so அந்த particular group of people சொல்லியிருக்காங்க ரெண்டு பக்கமும். So fastened themselves, fastened their seat belts. Okay, so seat belts ன்றது noun. Okay, so அப்போ themselves is a pronoun. Okay, so ஆனா இது எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ரிஃப்ளெக்சிவ் pronoun அவங்களே பண்ணியிருந்தா. அப்போ நமக்கு என்ன தேவை? பொசசிவ் pronoun தேவை அவங்களுடைய சீட் பெல்ட்ஸ்ன்னு சொல்றதுக்கு. சரியா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு அது என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. யூ ஹாவ் அ நவுன் இயர். ஸோ என்ன போட முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சரியா? ஸோ எரர் சம்டைம்ஸ் இங்கே தான் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம போடலாம். பட் மோஸ்ட்டாக ஆன்சர் ப்ரிடிக்ட் பண்ண தெரியுதுன்னா இன்னும் அக்யூரேட்டாக உங்களால் சொல்ல முடியும். சரியா? லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The teacher admires Rahul as he has always admired students which speak the truth. So students Rahul யாரை ரிலேட் பண்ணியிருந்தாலும் அந்த which நம்ம கண்டிப்பா ஒரு ஹியூமன் பீங்கை சொன்னா மட்டும்தான் ஹியூமன் பீங் இல்லாம இருந்தா மட்டும்தான் which சொல்ல முடியும். புரியுதா? ஸோ பேபிஸ் அந்த மாதிரி கேஸ் வந்து எக்ஸெப்ஷனல். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக நம்ம which யூஸ் பண்றோம்னா ஹியூமன் பீங்ஸ்க்கு சொல்ல மாட்டோம். அப்போ இங்க வந்து அந்த which யாரை குறிக்குது? The teacher admires Rahul has, இந்த ஹீனா ராகுல் தான், has always admired as he has. Okay, அப்போ இந்த டீச்சரை குறிக்குது. சரியா? Okay, so the teacher admires Rahul as he has always admired students who speak the truth. Okay, so அந்த whoன்றது இந்த students. புரியுதா? இட் இஸ் நாட் த டீச்சர் ஆர் ராகுல். ஓகே, ஸ்டார்டிங்ல ஃபுல்லா படிக்காதனால அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ த டீச்சர் அட்மயர்ஸ் இந்த பர்சன் ஆஸ் ஹீ, அப்போ ஹீனா த டீச்சர் ஹேஸ் ஆல்வேஸ் அட்மயர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்பீக் த ட்ரூத். ஓகே, பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ப்ளூரல். ஸோ இந்த ஹூன்றது ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட் பண்ணும்பொழுது ஸ்பீக்னு வருது, விச் இஸ் ப்ளூரல் வேர்ப். ஓகே, ஸோ இதை வச்சு கூட நீங்க யாரை வந்து இந்த பர்டிகுலர் வேர்ட் ரிலேட் பண்ணுது அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ இப்படிதான் நம்ம ஒரு கொஸ்டினையும் ரிசர்ச் பண்ணி படிக்கும் பொழுது நமக்கு தெளிவா நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ இந்த கம்ப்ளீட் செஷனை பார்த்துருந்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் வச்சு எரர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற கண்டுபிடிக்கிற ஐடியா கண்டிப்பாக கிளியராக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.